கும்பிடுற சாமி, கும்பிடுற சாமி, கும்பிடுற சாமி என்கின்ற அடிமைத்தனத்தை எதிர்த்து நமஸ்காரம் என்று சொல்லும் இவர்களின் சமஸ்கிருத திணிப்புக்கு எதிராக தன்னாளமிக்க சுயமரியாதை கொண்ட பெரியார் கற்றுக் கொடுத்த வணக்கம் 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 என்று சொல்லி மானத்தமிழாக உரையை தொடங்குகிறேன். உடன்பிறப்புகளே வணக்கம். எதுக்கா ஜென்சிடிஎம்கே என்ன பேசுவீங்க? பேசி பேசிதான் இந்த கழகம் தோற்கடிக்கப்பட்டதுன்னு இந்த ஜென்சிடிஎம்கே பார்த்து சொல்றாங்க. நாங்க ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு பேசணும்? நாங்க ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கா, சாதாரண குடும்பத்துல தான் வரோம். எங்க அப்பா அம்மா 9க்கு போவாதரா, யார்கிட்டையும் வம்பு வளர்க்காத, தேவையில்லாம யாரையும் பகச்சிக்காதன்னு சொல்லி வளர்ற ஒரு சாதாரண குடும்பத்துல தான் வரோம். அதெல்லாம் தாண்டி எங்களுக்கு எங்க இந்த கோபம் வருது? சரஞ்சயராமன் இருக்காரா? கொஞ்சம் எழுந்துக்குங்களேன். சரஞ்சயராமன் ஒருத்தர் பாப்ல காலைல 4 மணிக்கு ட்ரௌசர் தான் போட்டிருக்காரு, பேண்ட் கூட போட விடாம அவர் கைது பண்ணாங்க. அண்ணன் இரவா எப்படி என்ன ஏது எதுக்கு கைது பண்றாங்க தெரியும்? இரவா கைது பண்ணாங்க. இங்க எத்தனையோ பெண்கள் இருக்காங்க, சொல்ல முடியாத வார்த்தைகளை சொல்லி எங்க குடும்பத்தையும் எங்களையும் கொச்சையாக பேசியிருக்காங்க. அப்ப இவ்வளவு அடக்குமுறைகள் மத்தியில நாங்க ஏன் பேசணும்? கேள்வி இருக்குல்ல. என் தமிழ்நாடு நாசமா போயிட்டு இருக்கா? என் தமிழ் தாய் வாழ்த்து 3ஆவதா தள்ளப்படுது. மாநில சுயாட்சி என்னடான்னு ஒருத்த கேட்கிறான். அவனுக்கு மோடி என்ன பண்றாரு தெரியல. இத்தனை நாளா ஹிந்தி திணிப்புக்கு எதிராக கூட்டம், ஹிந்தி தெரியாது போடான்னு சொன்ன கூட்டம், எங்க அண்ணன் ஹிந்தி திணிப்பே கொண்டு வந்தாலும் நாங்க ஏத்து போண்டான்னு நிக்கிறான். ஏன்டா இவ்வளவு மோசமா மாறுறீங்க? மணிப்பூர் ஒரு பிரச்சனை பண்ணும்போது நம்ம போராட்டம் பண்ணிருக்கோம். தமிழ்நாட்டு பிரச்சனை தான் நம்ம தான் போராட்டம் பண்ணுவோம். காஷ்மீருக்கு ஒரு பிரச்சனையா நம்ம தான் போராட்டம் பண்ணுவோம். அந்த கூட்டம் இன்னைக்கு இந்த ஆட்சியை குடிக்கலால. நான் யாரையும் தனிப்பட்ட முறையில் சொல்லல. அந்த தலைமை இருக்குல்ல, அந்த ஆச்சரியக்குறியோட தலைமை அவங்க பண்றாங்களே அந்த அரசியலுக்கு ஏதாவது கேள்வி கேட்கிறோம். அப்ப இந்த கேள்வி எங்கிருந்து வருது? இவ்வளவு அடக்குமுறைக்கப்பவும் நாங்க ஏன் கேள்வி கேட்கிறோம்? அண்ணாவுடைய ஆரியமாயைன்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் இருக்கும், வாய்ப்பு கிடைச்சா வாங்கி படிங்க. அந்த புத்தகத்தை அன்னைக்கு ராஜாஜியோடைய காலகட்டத்தில் தடை பண்றாங்க. அன்னைக்கு காங்கிரஸ் காலகட்டத்தில் ஓ என் புத்தகத்தை தடை பண்றியா? அந்த புத்தகத்தை படிச்சது நாங்க கைதாவோண்டான்னு சொல்லிட்டு அன்னைக்கு திமுக கார கைதானா, அந்த புத்தகம் படிச்சு கைதானா. அப்ப இந்த உணர்வு எங்களுடைய இயக்கம் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கு. 14 வயசு சின்ன பையன் பாருங்கள் போருக்கு சென்றிடுவோம், வந்திருக்கும் இந்தி பெண்ணை வேட்டிடுவோம், ஓடி வந்த இந்தி பெண்ணை கேள், நீ நாடி வந்த கோலை நாடி இதுவல்லன் பார்த்தாரு முத்தமிழறிஞர் கலைஞர், அவர் எங்களுடைய தலைவர். என் வயசு என்ன 23 இருக்குமா? 23 வயசு. இதே வயசுல எனக்கு எதை பத்தி கவலை இல்லை, எனக்கு குடும்ப குட்டி தேவை இல்லை. நான் மிசாலுக்காக கைதானாரு எம் கே ஸ்டாலின், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அந்த வயசுல இருக்க தலைவன் 23 வயசுல அவரே போகும்போது நாங்களா போறல என்ன தப்பு? அப்ப இவ்வளவு அடக்குமுறைக்கு மத்தியிலும் நாங்க தொடர்ச்சியா பேசிக்கிட்டே இருக்கோம். இங்க தொடர்ந்து அன்பானந்தன் கைதானாரு. அதுக்கப்புறம் இப்ப ஜென்ஸ் மீட் அட்டெண்ட் பண்றாரு. அவர் பத்தி என்ன பண்ணிட்டாரு? அன்பானந்தம் அரியப்பன் என்ன பண்ணிட்டாரு? அவருக்கு இவ்வளவு சொம்பு தூக்குறீங்க இந்த வார்த்தை கேட்டாங்க. நான் அன்பானந்தத்தை பத்தி அப்புறமா சொல்லிக்கிறேன். பின்னாடி அரியப்பன்ற ஒரு நேம் இருக்குல்ல ஐயா, அரியப்பனையா ஒரே நிமிஷம் எழுந்துருங்க ஐயா. அந்த மனுஷன் நாங்க எங்க தலைவர் மட்டும் இல்ல, எங்களுடைய கிங் மட்டும் இல்ல, குயின் மட்டும் இல்ல, ஒவ்வொரு சிப்பாயும் பவர்யா. எங்க செஸ் போட்ட ஒவ்வொரு சிப்பாயும் பவர். 1986ல இப்ப சொல்றாங்களே எம்ஜிஆர் மாதிரி ஒரு ஆட்சிட்டு அந்த எம்ஜிஆர் காலகட்டத்தில் நவோதயா பள்ளிக்கூடங்கள் கொண்டு வந்தாங்க. அந்த நவோதயா பள்ளிக்கூடம் என்னன்னா மும்மொழி கல்விக் கொள்கை நேரடியா புகுத்ததுக்காக அன்னைக்கு காங்கிரஸ் கவர்மெண்ட் வேலை பார்த்துச்சு. எம்ஜிஆர் அவர்கள் இருந்தாரு. யார் எதிர்த்தாப்ப இருந்தாலும், நாங்க எதிர்கட்சியா இருந்தாலும், நாங்க சொல்றதா சட்டம்னு சொல்லிட்டு அதுக்கு எதிராக அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்க ஹிந்தி வார்த்தைகளாக்குள்ள அதை அழிச்சு கைதானாரு. ஹிந்தி திணிப்பு போராளி அவரு, ஹிந்தி திணிப்பு போராளி. 1986ல 250 நாளுக்கு மேல போராடி உள்ள இருந்த மனுஷன். அப்ப அன்பானந்த அரியப்பன்றது சாதாரண பேர் கிடையாது. கைதாயிட்டா அப்புறமா சரண்டர் ஆகிறாரு. நம்ம எல்லாரும் பார்த்திருப்போம். சரண்டர் ஆகும் போது யாரா இந்த அம்மா இப்படி பேசுறாங்க? சாந்திமா கொஞ்சம் எழுந்துருங்களா ஒரே நிமிஷம். நான் என்ன தப்பு பண்ணிட்டோம்? என் மக தமிழ்நாட்டுக்காக பேசுறான்டா ஒருத்தவங்க சொன்னாங்க. என் மக தமிழ்நாட்டுக்காக பேசுறான்டா, எத்தனை வாட்டி கைதாயிட்டு ஒரு அம்மா சொன்னாங்க.
எனக்கு பார்க்கும்போது எங்க அம்மா பார்த்து, டேய் அந்த அம்மா அளவுக்கு நான் கிடையாது எங்க அம்மா சொன்னாங்க. பயம் இருக்கும் ஒவ்வொரு அம்மாவுக்கும், என் பிள்ளைய எப்படியாச்சும் காப்பாற்றணும்னு ஒரு பயம் இருக்கும். இந்த தைரியம் எங்கன்னு தெரியுமா வந்துச்சு? எங்க இயக்கம் சொல்லி கொடுத்துச்சுங்க. இந்த தைரியம் எங்க இயக்கம் கொடுத்துச்சு. ஒவ்வொரு பெண்ணுக்கும் வீரப்பாலை ஊட்டது இந்த இயக்கம். வீரப்பாலை சும்மா சொல்லல. இப்பெல்லாம் ஒரு நடிகர் வந்து அந்த ஏரியா இந்த ஏரியான்னு வசனம் பேசுறாருல, எங்க கலைஞரோட வசனம் உங்களுக்கு தெரியுமா? கேட்டீங்கன்னா விடவெடுத்து போவீங்க. ஒரு 3 நிமிஷம் சின்ன கவிதை நான் சொல்லிக்கிறேன். புறநானூற்று தாயின்னு அந்த கவிதை வரும். குடிசைதான் ஒரு புறத்தின் கூறிய வேல்வாள் வரிசையாய் அமைந்திருக்கும், வையத்தை பூப்பதற்கும் வெண்பகை மீட்பதற்கும் வடித்து வைத்த படைக்கலம் போல் மின்னும் வெளியும், புலியின் குகையிலே அழகில்லை புதுமை என்று கிளியும் மெய்சிலிருக்கும், கீழிருந்தும் தன்னையும் தலைக்காட்டா மானத்தின் உழைவிட மரவன் மாளிகை, இல்லத்து வாயிலே கிண்ணற்று சொட்டோடு வெள்ளத்தை சிரித்து கலந்து வயிற்றுக்குள் வழியேற்ப கொக்கை வாய்தலை திறந்து புடி அன்னம் எடுத்து போட்டால் பெருந்தரை கீழ் நிறுத்தி, ஓடி வந்தான் ஒரு வீரன் ஒரு சேல் பாட்டி என்றான், ஆடி வந்த பெருமூச்சு வாங்கின்றாய் ஆண்மகனா நீ தம்பி, மூச்சுக்கு மூச்சு இடைவெளி ஏற்படட்டும் பின் பேச்சுக்கு தொடக்கம் செய்யென்றால் அந்த கிண்டலுக்கு பேர் போன கேட்டு தமிழ்ச்சி, வேடிக்கை நேரம் இதுவல்ல பாட்டி உன் வாடிக்கை கேள்வியை விட்டுவிடு, மடிந்தான் உன் மகன் களத்தில் என்றால் மனமுடைந்து நின்றால் தாய்க்கை ஒருமுறை, தாயம் ஆடுகையில் காய்களை வெட்டுவதொன்று களவு முதலால், காயம் மார்பிலால் முதுகில் என்றான், கிழவி துடித்தனர் இதயம் வெடித்தனர் வாழை எடுத்தனர் முரசு கொட்டை திக்கை நோக்கி முறுக்கிறார் வேகம், வீரத்துக்கு நான் பால் கொடுத்தேன் குப்புற விழுந்து கிடக்கும் கோழைக்கு பேர் வீரனா, அன்று ஒரு நாள் பாய்ந்து வந்த ஈட்டிக்கு பதில் சொல்ல மார்பை காட்டி சாய்ந்து கிடந்தான் என் சாகாய கண்டாளன், அவனுக்கு பிறந்தானா அடடா மானம் எங்கே, குட்டி செலுத்துக்கும் கீழாக விழுந்து விட்டான், இமய வரம்பிலே வீர சிரிக்கும் இந்த வீர இனம் இல்லை இசை துடிக்கும், அதுவும் மானம் 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 என்று தாண்டா ஒழிக்கும், மதுவும் புலாலும் உண்டு வாழும் மாணவற்ற வம்சமானி ஏடா மரத்தோல் குடியிலே மாசு துணித்தாய், மார்பு கொடுத்தேன் மகனாய் வளர்த்தேன் தின்று கொடுத்து தந்து பாய்த்து தோள்கள் எங்கே இன்னும் திரை இருக்கவில்லையா, சென்று அங்கு செருமனையில் செத்து கிடக்கும் செந்தமிழ் காளைகளை போட்டி பார்த்தால் நந்தமிழ் நாட்டிக்காக்க ஓடிட்டு ரத்த வெள்ளம், பிற குவியலிலே பெருமூச்சு வாங்க நடந்தால் மனப்பந்தலிலும் அந்த மகிழ்ச்சி இல்லை, மகன் பிறந்த போது மகிழ்ச்சிக்கு எல்லை உண்டு, அவன் இறந்து கிடந்தான் ஈட்டிக்கு மார்பை காட்டி, இதை கண்டால் இதையும் குளிந்தால் எதை கண்டும் எனக்கு கவலை இல்லை, என் மகன் வீரனாய் இருந்தான் என்று மகிழ்ந்தாய், அறுத்தறிய இருந்தேன் அவன் குடித்த மார்பை அடடா கருத்தறிய போய் சொன்ன கையன் எங்கே, வாள் இங்கே அவன் நாக்கெங்கே என்று பேசிய வீர மரபு எங்களுடைய மரபு. சினிமா டைலாக்லாம் இல்லையா, நாங்க வீரத்தை பாலில் கொடுத்து வளர்த்த பரம்பரை கலைஞருடைய வரிகள் இது. அப்ப எங்களுக்குள்ள இருக்கிற அடக்குமுறைக்கு அஞ்சாத கழகம்ன்றது வார்த்தையில வந்ததில்லை, நூற்றாண்டு கால போராட்டம். என் தாத்தா போராடினாரு, என் அப்பாவை ஒடுக்க பார்த்தாங்க, புள்ள நாக்கே அழிக்க பண்ணு, அடுத்த தலைமுறை வாரிசு அரசியல் இல்ல, வாரிசா இந்த சமுதாயத்தை காப்பாற்றுறதுக்காக சுயமரியாதையை காப்பாற்றுறதுக்காக ஒவ்வொரு தலைமுறையும் எழுந்து வந்து இக்கும். இது ஜென்சி தலைமுறை. கடைசியா ஒன்னே மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். அடிமைப்படுத்து சிறைவை தீ வைத்து எரித்தாலும் மண்ணுக்குள் புதைத்தாலும் நாங்கள் மீண்டெழுவோம். எங்களிடம் திராவிடம் என்ற சித்தாந்தம் உள்ளது. திராவிடத்தால் வந்தேன். நன்றி, வணக்கம்.